வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விடவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, ஆனால் அதே சமயம் நாம் வாங்கக்கூடிய விலைகளிலே வாங்கக்கூடிய ஒரு சில பழங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1 கிலோ ஆப்பிள் வந்து சுமார் 200 ரூபாயில் ஆரம்பித்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டோட ரேட் வந்து அதிகமாகிட்டே போகுமே தவிர குறையாது. அதை விட வந்து நமக்கு விலை குறைவாக நம்ம வாங்கக்கூடிய ஃபிக்ஸட் ரேட்டில் வாங்கக்கூடிய பழமாகவும் இருந்தாலுமே அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் ஆப்பிள் பழங்களை விடவும் ஒரு சில பழங்கள் வந்து கொண்டு இருக்குது. அது பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், அல்லது நமக்கு உடனே அருகிலேயே ஈஸியாக வாங்கக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள்லாம் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஆப்பிள் பழம் அதிக ரேட் இருக்குது, அதை வந்து வாங்க முடியாதுன்றதால இந்த பதிவை நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆப்பிள் பழங்களை விடவும் இன்னும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய மற்ற பழங்களும் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும், மருத்துவமைகளை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இதை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் முதல்ல வந்து நீங்கள் கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கொய்யாப்பழம் உடலுக்கு வந்து பல நன்மைகளை தரக்கூடிய பழமாக இருக்குது. இதில் விட்டமின் சி, பொட்டாசியம், நார் சத்து போன்ற சத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழத்தில் இருக்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொய்யாப்பழம் நமக்கு அதிகப்படுத்தும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் எங்குமே போதுமான அளவுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். இதயத்துக்கும் சீரான ரத்த ஓட்டம் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். நரம்புகளில் இறுக்கங்கள் இல்லை, ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லை அப்படின்னா தான் ரத்த ஓட்டம் நமக்கு இதயத்துக்கு போதுமான அளவு கிடைக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. அதனால் பொட்டாசியம் சத்து பிபி ப்ராப்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய வளமான உள்ள நார் சத்து செரிமான அமைப்பை நமக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதால எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்பட வைக்காதுங்க. ஸோ அதை நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழம் வந்து பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்ட ஒரு சத்தான பழம். நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, மலை வாழைப்பழம், கற்பூர வாழை, செவ்வாழை, பேயன் வாழைப்பழம், இது மாதிரி வந்து நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சேம் அதே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகப்படுத்தும். பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கும். நார் சத்துக்கள் செரிமானத்தை மேம்படுத்தும். உங்களுக்கு தீராத அந்த மலச்சிக்கல் பிரச்சனையாக இருக்குன்னா அதை உடனே சரி பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இன்னும் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறைய பிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே தசைகளை உங்களுக்கு வலுப்பெற வைக்கும். அதே போல் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால இந்த பிபி ப்ராப்ளத்தை வந்து விடுபட வச்சு இதயத்துக்கு வேண்டிய போதுமான ரத்த ஓட்டத்தை கொடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் எல்லாமே இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக அந்த வகையில் நீங்கள் இலந்தை பழம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இலந்தை பழம் நமக்கு வீட்டுக்கு அருகிலே நம்ம அந்த இலந்தை மரத்தை வச்சு நம்ம வளர்க்கலாம். ஏன்னா வந்து சீசனாக பருவ காலங்களில் ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் இந்த இலந்தை பழம் நமக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்குங்க. இந்த இலந்தை பழமுமே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். புதுசாக எந்த நோய் கிருமிகளும் உங்களை தாக்கி எந்த நோயுமே வரவிடாமல் பண்ணும். ஏன்னா இதெல்லாமே பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய பழம்ன்றதால இன்னும் அதிகமான ஊட்டச்சத்துக்களை இலந்தை பழமெல்லாம் கொண்டு இருக்கும். பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். செரிமானத்தை உங்களுக்கு இந்த இலந்தை பழம் வந்து மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். மேலும் முடி மற்றும் சருமத்திற்குமே இலந்தை பழம் நல்லது. அப்போ உடல் நலத்தையும் சரும நலத்தையும் மேம்படுத்துறதுக்கெல்லாமே அந்த அழகு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினச்சாலுமே தொடர்ந்து நம்ம இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். தூக்கமும் நமக்கு வந்து கரெக்டான டைமில் வந்து வர ஆரம்பிக்கும். தூக்கமின்மை பிரச்சனை வந்து நம்ம விடுபட்டுடலாம். முடி சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே கூடுதலாக நமக்கு இந்த இலந்தை பழம் வந்து மேம்படுத்துங்க. அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் வளமான நன்மைகளை பெறலாம். அந்த வகையில் அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கல்லாம் குறையும் அப்படின்றத நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அத்திப்பழங்களில் கலோரிகள் வந்து குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நபரினுடைய உடல் எடையை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கெல்லாம், அதிகப்படியான வெயிட் இருந்தால் அதை ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் அத்திப்பழம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அந்த அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரத்த சோகை நோயிலிருந்து விடுபடலாம், உடல் ரத்த ஓட்டத்தை எல்லாம் சீரான அளவில் பராமரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து வயதினருமே அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். குறிப்பாக 50-60 வயதுக்கு மேலே நரம்புகள் வந்து பலம் பெறாமல் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா அத்திப்பழங்களை நீங்கள் சாப்பிட்டீங்களே போதும். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 பறித்த புதுசான இருக்கக்கூடிய அந்த அத்திப்பழத்தை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அத்திப்பழம் உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தி இந்த எலும்புகளை வலுப்படுத்தி உடலுக்கு பலம் உண்டாக்குங்க.
5வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நாவல் பழம் எடுத்துக்கலாம். இலந்தை பழத்தை போலவே நாவல் பழமும் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில மட்டும் தான் கிடைக்கும். ஆனா, வளமான மருத்துவ நன்மைகளை நாவல் பழம் கொண்டிருக்கும். உங்களுக்கு வந்து ரத்தத்தில சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடணும். அதாவது சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். அதேபோல கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு வந்து பெற்று இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னாலுமே நாவல் பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வந்து அழித்து சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸையும் அதாவது அது இறந்த செல்களையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே நாவல் பழம் உங்களுக்கு வந்து மேம்படுத்துங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகப்பொருட்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே சரும தொற்றுக்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. வாய் ஆரோக்கியத்தையுமே நமக்கு வந்து சுவாச புத்துணர்ச்சியை கொடுத்து மேம்படுத்தக்கூடியதான் நாவல் பழம். இந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, பற்களில் கிருமி தோற்றம் இருக்கிறது, பர் சொத்தை ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுவாச புத்துணர்ச்சியை நமக்கு நாவல் பழம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டிய எனர்ஜியை வந்து ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கக்கூடியது, அந்த ஒரு விதமான புத்துணர்ச்சியை செயல்படுவதற்கான சக்தியை கொடுக்கக்கூடியது நாவல் பழம். நோய் எதிர்ப்பு சக்தியுமே நமக்கு பருவ காலத்தில் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு அந்த நாவல் பழம் ஹெல்ப் பண்ணுறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாலுமே நம்ம நாவல் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். 6வது நீங்கள் அந்த ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா பேரிச்சை பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். மருத்துவமைகளையுமே அது அதிகமாக கொடுக்கும். விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவற்றை வந்து நம்ம சாப்பிட வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது அனைத்துமே பேரிச்சம்பழத்தில் இருக்குது. நீங்கள் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகளில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகளை வலுப்படுத்தும். உங்களுடைய உடலை ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராங்காக வைக்கும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை நீக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடும். கண் பார்வையுமே உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகர் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழமே உங்களுக்கு போதுமானது தான். நீங்கள் அதிகப்படியான பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான சர்க்கரை உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை ஒருவேளை அதிகப்படுத்திடலாம். அதனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அந்த அளவு தெரிஞ்சு எடுத்துக்கணும். எவ்வளோ அளவுக்கு பிளட்டில் சுகரோட அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். மற்றவர்கள் ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பப்பாளி பழம். நீங்கள் பப்பாளி பழமும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் பப்பாளி பழங்களை சாப்பிடலாம். நீங்கள் ஏதாவது உணவுகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த காலை, மாலை, இரவு உணவுகள் சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த உணவுகள் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழங்களை நீங்கள் சாப்பிட்றணும். இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிடலாம். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு ஜெலட்டின் விதைகள் அது கூட வந்து உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை தான் கொடுக்குங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வை திறனை வந்து உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தும். அதே போல் வந்து இதில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கும். சரும நலத்தையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பப்பாளி பழம் நமக்கு மேம்படுத்தும். கூந்தல் ஆரோக்கியமாக வளர்வதற்கு கூட பப்பாளி பழம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பப்பாளி இலை சாறு கூட எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு நீங்கள் வந்து 3 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதாவது ஒரு அரை டம்ளர் அளவில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது உங்களுடைய ரத்த பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி டெங்கு காய்ச்சலுக்கு அது மருந்தாக இருக்கிறதாகவுமே மருத்துவ உலகில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எலுமிச்சம் பழத்தை நீங்கள் அந்த வரிசையில் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. எலுமிச்சம் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கொண்டாலும் அதை சமையலில் சேர்த்துக்கொண்டாலுமே ஓகே தான். அதுவே உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும். எலுமிச்சம் பழத்தில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியை எலுமிச்சம் பழம் அதிகப்படுத்தும். அதே போல் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னாலுமே அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து எலுமிச்சம் பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிட்னி ஸ்டோன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் கரைத்து வெளியேற்றுவதற்கும் மேற்கொண்டு சிறுநீரக கற்கள் உருவாகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்குமே எலுமிச்சம் பழம் ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்குமே எலுமிச்சம் பழம் ஹெல்ப் பண்ணும். உடல்நலத்தையும் மேம்படுத்தும். அதே போல் தோல் மற்றும் பற்களினுடைய அந்த ஆரோக்கியத்துக்குமே இது நல்லது. தோல் மற்றும் முடியை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்குமே சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் நம்முடைய முடியை வந்து அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்குமே லெமன் ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து வர வைக்காது. குறிப்பாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகப்படுத்துறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாலுமே நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் நீங்கள் அந்த வரிசையில் 9வது எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். அப்போ இப்போ நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டு இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டு இருக்குது, நார் சத்து கொண்டு இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு வந்து பலப்படுத்தும். சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்களுடைய இந்த டைஜஷன் ப்ராசஸை கரெக்டாக வைக்கும். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும். கண் பார்வை திறனை உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தும். மூளைகளை வந்து சுறுசுறுப்பாக நெல்லிக்காய் ஜூஸ்லாம் உங்களுக்கு வந்து செயல்பட வைக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நம்ம அதிகாலையில் எழுந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே ஊட்டச்சத்துக்கள் அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே விரைவாக கிடைக்கப்பெற்று உடல் வந்து எனர்ஜி கிடைக்கும். ஆற்றல் பெறப்பட்டு சுறுசுறுப்பாக நமக்கு இயங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுடைய வேலைகளை செய்கிறதுக்கே நம்ம சோம்பேறித்தனம் படுறோம், உடல் சுறுசுறுப்பாக அப்படின்னா லெமன் ஜூஸ்லாம் குடிச்சோம்னா நம்ம மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். அதனால் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த
நெல்லிக்காய் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 10வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரிக்காய் எடுத்துக்கலாம். பேரிக்காய் வந்து பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பி இருக்குது. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த பேரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உடனே உங்கள் ரத்தத்தில் கரைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். சுகர் ப்ராப்ளத்தில் உங்களை விடுபட வைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்தும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே உங்களுக்கு வந்து வராமல் பராமரிக்குங்க. அதே போல் கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லாமல் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் போதுமான அளவுக்கு வந்து பேரிக்காய் வந்து கொடுத்து இதய ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் பழத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் ஆப்பிள் பழத்தோடு சேர்த்து இந்த பழங்களையுமே நம்ம வந்து டயட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாகவும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். ஸோ விலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு சில பழங்கள் மட்டும்தான் வந்து வாங்காமல் போயிடுவோம். இப்போ விலை கம்மியாக இருக்கின்றதெல்லாம் இதை நீங்கள் வந்து கேர் பண்ணிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த விலையை பொறுத்து மட்டும் ஒரு பக்கம் ஓர வச்சுட்டு இந்த பழங்களையும் உங்களுடைய லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.